மிலாது நபி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை செல்வபுரம் பகுதியில் நபிகள் நாயகத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வண்ணம் குழந்தைகளின் பேரணி நடைபெற்றது. இஸ்லாமிய மக்களின் கடவுள் தூதுவராக விளங்கும் முகமது நபிகள் பிறந்த நாளை அவர்கள் மிலாது நபி நாளாக கொண்டாடி வருகின்றனர். இந்நாளில் நபிகள் நாயகத்தின் பெருமைகளை மக்களிடையே கொண்டு சேர்க்கும் வண்ணம் பல்வேறு நிகழ்ச்சிகளை மேற்கொண்டு பிரியாணி உணவு சமைத்து அனைவருக்கும் வழங்கி மிலாது நபியை கொண்டாடுவர். அதன்படி கோவையில் நடைபெற்ற மிலாது நபி கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக செல்வபுரம் பகுதியில் உள்ள உதயாதுல் இஸ்லாம் சுன்னத் ஜமாஅத் பள்ளிவாசல் சார்பில் நாது நபி தினம் கொண்டாடப்பட்டது. இதில் இஸ்லாமிய குழந்தைகள் நபிகள் நாயகத்தின் பெருமைகளை பொதுமக்களிடையே எடுத்துரைக்கும் வண்ணம் இசை இசைத்து நடனமாடி பாடல்கள் பாடி பேரணி மேற்கொண்டனர். இந்த பேரணியானது செல்வபுரம் பள்ளிவாசலில் துவங்கி முத்துச்சாமி நகர், கல்லாமேடு, அண்ணாச்சாலை ஆகிய பகுதிகளில் வழியாக சென்றது. நபிகள் நாயகத்தின் பெருமைகளை எடுத்துரைக்கும் வண்ணம் நடைபெற்ற குழந்தைகளின் பேரணி அப்பகுதி மக்களை வெகுவாக கவர்ந்தது. இந்த நிகழ்வில் தலைவர் ஹைதர் அலி மற்றும் பள்ளிவாசல் தலைமை இமாம் ஆசிரியர்கள் மற்றும் நிர்வாக உறுப்பினர்கள் பாஷா, அக்பர், முகமது அலி, சாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அனைவருக்கும் பிரியாணி வழங்கப்பட்டது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. கோயமுத்தூர் செல்வபுரம் தெற்கு ஹயாத்துல் இஸ்லாம் சுன்னத்துல் வல் ஜமாஅத் மதரசாவின் மாணவ மாணவியர்களின் மீலாது ஊர்வலம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. நமது உயிர் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் 1500வது பிறந்த நாளை முன்னிட்டு மாணவ மாணவியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் ஊர்வலமாக சென்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போதனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இறுதியாக பள்ளிவாசலுக்கு சென்று அங்கு பிரியாணி தயார் செய்யப்பட்டு தப்ரூக்காக வழங்கப்படுகிறது. பள்ளிவாசலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு முத்துச்சாமி காலனி, கல்லாமேடு, இப்படி பல பகுதி, அண்ணா சாலை, பல பகுதிகளுக்கு ஊர்வலமாக சென்றது. வரக்கூடிய வழியில் பல மதத்தைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அவர்களுக்கு உபகாரங்கள் செஞ்சு சந்தோஷமடைந்து அவர்களை வழிநடுகிலும் வரவேற்பு நிகழ்ச்சி நடந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடும் விதமாக நம்முடைய மாணவருடைய தஃப் நிகழ்ச்சியும் நடைபெற்றது.